ஹாப்பி இன்று மட்டும் ஹாப்பி அப்படின்னு தான் நான் பாட்டு பாடிட்டு இருந்தேன். எதுக்காக இப்படி ஹாப்பி ஹாப்பின்னு பாட்டு பாடிட்டு இருந்தேன்னா, ஏன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான்வெஜ் எடுக்கலை. நான்வெஜ் எடுக்கலைன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா? அதுக்கு பதிலாக தான் கருவாடை சமைச்சிருன்ட்டார் என் வீட்டுக்காரரு. அது கூட ஈஸியாக சமைச்சிடலாங்க. இந்த மீனை வாங்கிட்டு வந்தாருன்னு வைங்களேன், அதை க்ளீன் பண்ணி சமைக்கிறதுக்குள்ளேயும் இது சண்டேவா இல்லை எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டேயா அப்படின்ற மாதிரி ஆகி போயிடும். அதை க்ளீன் பண்ணி சமைக்கிறதுக்குள்ளே நான் ஒரு வழியாக ரொம்ப டயர்ட் ஆயிடுவேங்க. லஞ்சே சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஆயிரும். அதனால் இன்றைக்கி அவர் எனக்கு வேலை இருக்குது, நான் போய் மார்க்கெட்டில் மீனெல்லாம் வாங்க முடியாது, வீட்டில் இருக்கிறத வச்சு ஏதாவது சமைச்சிருன்ட்டார். அது கேட்டோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதோட கருவாடு இருந்ததா, கருவாடு தொக்கு, ரசம், வெண்டைக்காய் பொரியல், இதுதான் வந்து பிளானு. ஸோ ரசமும் கருவாடு தொக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. சூப்பரான ஒரு ஃபுட்டுன்னே வந்து சொல்லலாம். ரசத்தில் வந்து தேங்காயும் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். சூப்பராக இருக்கும் தேங்காய் போட்டு பண்ணிங்கன்னா. ஸோ எப்பவும் போல் தான் ரசத்துக்கு என்னென்னலாம் போட்டு அரைப்போமோ அதெல்லாம் அரைச்சி எக்ஸ்ட்ரா தேங்காய் மட்டும் அதோட அந்த அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிக்கிட்டு தாளித்து கொடுத்துட வேண்டியதான். கருவாடு தொக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு கருவாடை போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். மசாலா பொடியெல்லாம் போட்டுட்டு அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய்க்காய் மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெங்காயம் காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிட்டு வெண்டைக்காய் உப்பு, அவ்வளோதான். வேறு எதுவுமே சேர்க்குறதில்ல. எக்ஸ்ட்ரா மசாலா கிசாலா எதுவுமே இல்லை. இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்டா எங்களுக்கு பிடிக்கும். எங்கள் ஊர் சைடெல்லாம் அப்படி தான் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக ரசத்தோடு வச்சு கருவாடை வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. இன்றைக்கி என்ன ஒரு நல்ல விஷயம்னா, சோறு வந்து குழஞ்சிருச்சு அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காகவே. அதுவே ரொம்ப நல்ல விஷயமா போச்சு. ஏன்னா ரசத்துக்கு சோறு குழஞ்சிருச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வேணும்னே பண்ணலை, யதார்த்தமாக அது நடந்தது. சில நேரங்களில் சில விஷயங்கள் கெட்டதாக நடந்துச்சுன்னா அது நல்லதாக அமையும் பார்த்தீங்களா? அது இன்றைக்கி சோறு குழஞ்சதில் நல்லதாகவே இருந்தது. ஸோ சூப்பராக லஞ்சு முடிச்சாச்சு. நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.